மக்களே, பிக் பாஸ் லைவ்ல பிக் பாஸே வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுப்பாராம். யாருக்கு? ஃபைனலிஸ்ட்டுக்கு. அதே சீக்ரெட் டாஸ்க்கை கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் கண்டஸ்டன்ஸுக்கு ஒரு டாஸ்க் வைப்பாராம். இப்போ எதுக்கு நீங்க இதை பண்றீங்க? நீங்களே வைப்பீங்களாம், நீங்களே எடுப்பீங்களாம். நல்லா நல்லா சிறப்பா பண்றீங்க சார் அப்படின்றது தான் ஃபீல் ஆச்சு. இதுல எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் ஸ்மார்ட்டா இருக்காங்களா, இல்ல ஃபைனலிஸ்ட் ஸ்மார்ட்டா செயல்படுறாங்களான்றது தான் கேமே. பார்ப்போம். ஓரளவுக்கு இப்பதான் லைவ்ல இன்ட்ரெஸ்டிங்கா போக ஆரம்பிச்சிருக்கு. அது என்னன்றதை பார்ப்போம். இன்னொரு பக்கம் மிகப்பெரிய ஒரு கடுமையான எச்சரிக்கை. இது வரைக்கும் இந்த மாதிரி எச்சரிக்கை பிக் பாஸ் கொடுக்கல. கானா வினோத் மற்றும் திவாகருக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுத்திருக்கார். அந்த எச்சரிக்கையை பத்தியும் பார்க்க போறோம். அடுத்து வியானா இருக்காங்கல்ல, வன்மம் உச்சியில இருக்கு. ஏன்னா விக்ரம பார்த்து அவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸும் சரி எல்லாமே ஒஸ்ட் டு த கோரா இருக்குது. இட் இஸ் நாட் அக்செப்டபிள். நீ எவ்வளவு பண்றியோ அவருக்கு ஸ்கோப்புமான்றது புரியாமையே வந்திருக்கியே நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது ஒண்ணு. அடுத்து சூறாவா லீக்கேல் அம்பியது என்ற மாதிரி ஒரு பக்கம் பிரவீன் காந்திலாம் டென்ஷன் ஆகி பார்த்துருக்கீங்களா? கோவப்பட்டு பார்த்துருக்கீங்களா? அவரே நீ கோவப்பட்டார்னா பார்த்துங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம். திவ்யா வந்து அப்சரா கிட்ட சில விஷயங்கள்ன்ற மாதிரி நிறைய நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஹைப்பும் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஒரு பக்கம் ஃபைனலிஸ்ட்டுக்கு சீக்ரெட் டாஸ்க்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோமோ ஒன்று பார்த்துருப்பீங்களே, அந்த ப்ரோமோவில் போட்டிருந்த விஷயம் தான் என்னென்னா, ஸோ ஃபைனலிஸ்ட் எல்லாமே வந்திருக்கிற எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வீட்டை சுற்றி காமிச்சு அந்த நிகழ்வுகளை எக்ஸ்பிளைன் பண்ணும். ஹோம் டூர், பிக் பாஸ் வீட்டின் டூர் அப்படின்றத சொல்லிட்டாரு. இப்போ அங்கே தலை ரூமில் கெமி ஒளிச்சு வச்சிருக்காங்க தலை கட்டிலுக்கு பின்னாடி. இப்போ அந்த ஹோம் டூர் போனால் அங்கே வியானாவோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். வியானா அந்த எக்ஸ்பீரியன்ஸை போட்டு உடைச்சாங்க, அதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா கெமி மாட்டிப்பாங்க. அப்போ 1 லட்ச ரூபா கட் ஆயிரும். அந்த இடத்துல வியானா அந்த இடத்துல ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது தான் டாஸ்க்கு. இது எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்றது பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன ஒரு பக்கம் ஃபைனலிஸ்ட்டுக்கு ஒரு டவுட் வந்துருக்கும், பிக் பாஸ் சிறப்பாக பண்ணிட்டீங்களே, நீங்களே வச்சு எங்களுக்கு ஆப்படிச்சிட்டிங்களேன்ற மாதிரி ஒரு இது இருக்கு. வேற மாதிரி இந்த ஒரு டாஸ்கா? இதுக்கு இந்த டாஸ்க் மெயின் டோரில் நிற்க வச்சு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, திவாகர் ஒரு வார்த்தை விடுறாரு, பிரிவினையை உண்டாக்குறார். யாரு? திவாகர் தான். வினோத் இங்கே ஒன்னா விளையாடலான போது பிரிவினையை உருவாக்குறாருன்ற ஒரு டைலாக் விடுறாரு. அந்த டைலாக் சொன்னதுக்கு அப்புறம் பிக் பாஸ் வந்து உடனே கானா வினோத் மற்றும் திவாகர் அவர்கள் வார்த்தையை, காமெடி ஃபன்னா இருந்தாலும் வார்த்தைகள் முக்கியம், வார்த்தைகளை பயன்படுத்துங்க, பார்த்து பயன்படுத்துங்க, ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்றத ஓப்பனா சொல்லிட்டாரு. வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்த வேண்டும், இந்த மாதிரி பேசக்கூடாது, இந்த பிரிவினை இது எதுவுமே இந்த வீட்டுக்குள்ள கிடையாது, அதை பயன்படுத்தாதீங்கன்றதான் இன்ஸ்ட்ரக்ஷன். அதை விட்டுட்டு திரும்ப இந்த பிரிவினை, அப்பர் கிளாஸ், லோவர் கிளாஸ், மிடில் கிளாஸ் இந்த மாதிரி விஷயங்களே எடுத்துட்டு வராதிங்க தயவு செய்து. அதை எடுத்துன்னு வந்து ஒரு விஷயமா பண்றதே ரொம்ப அக்லியா இருக்கு. அதை தான் அங்கே பிக் பாஸ் எச்சரிக்கிறார். நல்ல விஷயம். பிக் பாஸ் இதில் தலையிட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து அதை சொன்ன விதம் சூப்பர். இதுக்கப்புறம் அதை இதெல்லாம் சொன்னாங்கன்னா தயவு செய்து வெளியே அனுப்பிச்சிருங்க. எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ள வச்சுக்காதீங்க, வெளியே அனுப்பிச்சு விட்டுருங்க. அதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். திரும்ப 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 ட்ரிகர் பண்ணுற மாதிரியும் இப்படி பேசுகிற மாதிரியும் பார்க்கும்போது இரிட்டேஷன் தான் ஆகுது. ஸோ இதை வந்து இப்போ அட்ரஸ் பண்ணதில் சூப்பர். ஏன்னா ஃபன்னுன்ற பேரில் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஃபன்னுங்க அப்படின்னா நல்லதில்லை, ரொம்ப தப்பாக இருக்கு. அதை ஆரம்பிச்ச உடனே வெல்கம் பண்ணும்போது ஃபர்ஸ்டே என்ன பண்ணிட்டாங்க, அந்த மெயின் டோர் பக்கத்தில் கதவு இருக்குல்ல, அங்கே இந்த இடத்துல ஒரு இன்சிடென்ட் இருக்கே சொல்லுங்கன்ற மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்து வியானாவும் ரம்யாவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் சாண்ட்ராவோட ஃபீல் பண்ணி அழுதுது, சட்டையை வச்சு அழுதுதுன்ற மாதிரி அந்த இடத்துல மொத்தமாக போட்டு சாண்ட்ரா அப்படியே சொல்லும்போது சாண்ட்ராவோட ரியாக்ஷன் மாறுது. அங்கேயே சாண்ட்ராவை டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாங்க, மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. ஓகே, இது நடக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த ஒரு பிராங்க் ஃபைட் ஆல்ரெடி பிராங்க்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒட்டுமொத்த ஹவுஸ் மேட்சா ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, வியானா வந்து ஒரு விஷயத்த ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பார். விக்ரம் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கும் போது நடுவில் திவ்யா கோச்சுக்கிட்டு வாக் அவுட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இதில் என்னென்ன, எல்லாரும் ஒரு ஸ்கிட்டு பண்ணிருக்காங்க. அதில் திவ்யாவுக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது, ரியாக்ட் பண்ணுறது கம்மியாக இருக்குன்னு அவங்க போயிட்டாங்க. நடுவில் ரம்யா ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க, ஃபைனலிஸ்ட் நீங்களே 6 பேரில் பேசி முடிவு எடுத்து பணப்பட்டு எடுத்துன்னு போங்கன்னும் போது வியானா மேக்கப் போட்டிருந்த வியானா வந்துட்டு அங்கே ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஒன்று நீங்கள் இப்படி எடுங்க, இல்லைனா பிக் பாஸ் வந்து டிசர்விங்கான கேண்டிடேட் யாராவது தூக்கிட்டு போறாரு, ஒரு முடிவு எடுத்துட்டு போறாரு அப்படின்றத சொல்லுவாங்க. உடனே வந்து இல்லை பிக் பாஸ் அப்படிலாம் முடிவு எடுக்க மாட்டாரு, இது வந்து சமம், ஆளார் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி ஒரு கவுண்டர் போட்டு வியானாவை ஆஃப் பண்ணிடுவான். எப்படி இப்படி ஒரு கவுண்டர் போட்டு வியானாவை விக்ரம் முடிச்சு விட்டு போரு, நான் அப்படி சொல்ல வரல இப்படி சொல்ல வரலன்னு ஒரு ஆக்ஷன் பண்ணுவாங்க. வியானா பாடி லாங்குவேஜ் பண்ணுவாங்க. ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணாங்க. உடனே வந்து பாடி லாங்குவேஜ் பண்ண உடனே விக்ரம் சைலண்ட் ஆயிட்டாரு. திரும்பிட்டு காணா இவரு பிரவீன் காந்தி, வியானா கம்முன்னு போய் உட்காருங்க, தேவையெல்லாம் பேசாது, போய் உட்காரு அப்படின்ற மாதிரி காந்தி டென்ஷன் ஆகிட்டு ரியாக்ட் பண்ணாரு. ரியாக்ட் பண்ண உடனே வியானா எதுக்கு உட்கார முடியாது, நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு அங்கே வந்து வாக் அவுட் பண்ணிட்டு போறாங்க. வியானா வெளியே சம்பாரிச்ச அனைத்து பெயர்களையும்
குட்டிச்சோறு ஆக்கி கொண்டு எல்லாத்தையும் காலி பண்ணிக்கிட்டு தான் போக போறாங்கன்றது எனக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது. அப்புறம் என்ன பண்றாங்க, திவ்யா வேற எல்லாம் எடுத்துட்டு போய் ஆளை ஒளிச்சு வச்சாச்சு. ஒளிச்சு வச்சதே தெரியாம கேமரா முன்னாடி ஸ்டோர் ரூம் தரங்கன்ற மாதிரி திவ்யா பேசிட்டு இருக்கு. ஏமா எப்பயோ எடுத்துட்டு போய் சேர்த்துட்டாங்கம்மா, இன்னுமாமா உனக்கு தெரியல அப்படின்றது தான் ஹைலைட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, வெளியே உட்காந்துட்டு வியானா கிட்ட பேசும்போது வியானா வேற சொல்றாங்க, இப்ப பிக் பாஸ் சொல்றாரு பிக் பாஸ் பேச்சு கேட்கறாருன்ற மாதிரி சொல்றாங்களே, டாஸ்க் அப்படி தானே சொல்றாங்க. பிக் பாஸ் பேச்சு கேட்க வேண்டியதானே. இப்போ அதே விக்ரம் பிக் பாஸ் சொன்னா செய்வார்ல, இப்ப போய் பணப்பொட்டி எடுத்துட்டு போக வேண்டியதானே. இப்போ மட்டும் போக முடியாதாமா, என்னதுங்க இது? அவருக்கு தேவைன்னா பிக் பாஸ் இதுனா அவரு பணப்பொட்டி எடுத்துட்டு போறதும் அவருடைய விருப்பம். இந்த அம்மாக்கு என்னவா குறை புரியல. அதை தாண்டி மக்கள் எல்லாரையும் தானே சேவ் பண்றாங்க, எல்லாரையும் சேவ் பண்ணிட்டு தான் அவரு மட்டும் சேவ் பண்ற மாதிரி பேசுறாரு. ஏமா எல்லாரையும் தான் சேவ் பண்றாங்க, அவருடைய பாயிண்ட் அவரு சொல்றாரு, மத்தவங்களோட பாயிண்ட் மத்தவங்க சொல்றாங்க. இது அவர் என்ன சொன்னாலும் தப்புன்ற மாதிரி ஒரு மனநிலையிலே வியானா இருக்காங்க. ஸோ மக்கள் என்ன சேவ் பண்றாங்கன்ற ஆங்கிள் யோசிக்கல, நான் யோசிச்சிருக்கேன்னு சொல்றது தப்பா? அதுக்கு வியானா எப்படி ஒரு குறை சொல்றது? அடுத்து வந்து பிக் பாஸ் சொல்றாருல, பிக் பாஸ் சொல்றது கேட்கணுன்ற மாதிரி ரியாக்ட் பண்றது ரொம்ப ஒஸ்ட். காலில் என்னடானா விக்ரம் அல்றதெல்லாம் மார்க் பண்றது, இதெல்லாம் பண்றது கேவலமா சீப்பா இருக்கு. வியானா உள்ள அமிச்சது வீட்டுக்கு விட்டு வெளியே இன்னும் அமுச்சு விட்டுருங்க. பிக் பாஸ் தயவு செய்து இப்போ ஒரு ரெட் கார்டு கொடுக்க முடியுமா வந்திருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு? அதுக்கு ஒரு ரெட் கார்டு வியானா குத்து அனுப்புங்க, அப்ப நல்லா இருக்கும். வந்திருக்கிற கெஸ்ட்டுக்கு ரெட் கார்டு கொடுக்குற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டீங்கன்னு வச்சுங்க, அடுத்த டிஆர்பி பிச்சுக்கோன்றேன் வேற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு மக்கள் அதிருப்தியில தான் இருப்பாங்க. வியானா பண்ற ஆக்டிவிட்டிஸ்லாம் டூ த ஒஸ்டா இருக்கு, ஒஸ்டிலும் ஒஸ்ட். இது இப்படி நடக்குதா? அடுத்து என்ன பண்றாங்க, திவ்யா போயிட்டு இவங்க கிட்ட பேசுறாங்க, யாருக்கிட்ட, அப்சரா கிட்ட. நான் பேசுறது மட்டும் நான் இப்போ இவ்வளோ பெருசாக பேசுறேன், என்கிட்ட ஷார்ட்டாக கிறிஸ்பாக பாயிண்ட் அட்ரஸ் பண்ணலான்னு பேசலாம்ல, அப்படிலாம் வந்து சொல்ல மாட்டாங்க. அது ஓவராக பெருசாக்கி இப்படிலாம் ரியாக்ட் பண்ணி இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அது டோட்டலாக எனக்கு தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு விஷயத்த நல்ல விஷயத்துனா அது சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் பண்ணும், அதை எக்ஸாஜரேட் பண்ணி பெருசாக்கி என்ன ஒரு விஷயத்த போட்டு தள்ளுற மாதிரி இருக்குது. ஸோ அழகாக பொறுமையாக சொன்னால் கேட்க போகிறோம், அதை ஷார்ட்டாக கிறிஸ்பாக பேசுங்கன்றது எனக்கு எப்படி வருமோ அதை தானே பண்ண முடியும். நான் எந்த இடத்துலையாவது மற்றவங்களை புட் டவுன் பண்ணுற மாதிரி தகாத வார்த்தைகளோ அநாகரிகமாக நான் பேசியிருக்கேன்னா, நான் கரெக்டாக தானே இது பண்ணியிருக்கேன்ற மாதிரி அங்கே ஒரு டிஸ்கஷன் போகுது. அநாகரிகமாக நான் பேசலை, இதெல்லாத்தையும் கரெக்டாக தானே இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அங்கே அப்சரா கிட்ட சொல்கிறாங்க. அப்சராவும் ஓகே நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன், எந்த அளவுக்கு கேட்கணுமோ அந்த அளவுக்கு கேட்டுட்டு இருக்கேன்ற மாதிரி அங்கே ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, இந்த ஒரு டிஸ்கஷன் இங்கே நடந்துட்டு இருக்கு. அடுத்து விக்ரம் வந்து வெளியே திவ்யா பார்த்தீங்களா சொல்றதை கேட்க மாட்டாங்க, நம்ம கேள்வி நம்ம விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம், அவங்க பாட்டுன்னு ரியாக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, நமக்கான ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்கன்ற இவர் ஒரு பக்கம். இதுக்கு எண்டே இல்லையா சார்? அதுல விக்ரம் சொல்லிடுறான், நம்ம பேசி ஒரு விஷயத்த சொல்யூஷன் கொண்டு எடுத்துன்னு திரும்ப எங்க எடுத்துன்னு வந்து பேசுறாங்க, முடிஞ்சு போச்சுல, திரும்ப எதுக்கு எடுத்துன்னு வந்து பேசணுன்ற மாதிரி இருக்காங்க. ஸோ திவ்யாவுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது, வியானா கூட சேர்ந்துக்கிட்டு திவ்யா பண்றதுமே அவங்களுக்கு கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகும்ன்றது புரியல, அதுதான் அவங்களுக்கு போக போதோன்ற ஒரு ஃபீல் இருக்கு. கொஞ்சம் விலகி இருக்கிறது அவங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் வியானா விட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு வியானா பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா ஆக்டிவிட்டீஸுமே அவங்க மார்க்கு பிஹேவியர் ஒன்று கூட சரி கிடையாது அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.